வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இயற்கையின் படைப்பு ரொம்ப வித்தியாசமானது. எத்தனையோ விஷயங்களை கலந்தது. அதில் நிறங்களை ரொம்ப வித்தியாசமாக கலந்தது. எத்தனையோ வண்ணங்கள், எத்தனையோ எண்ணங்கள். அந்த வண்ணங்களில் மனிதன் எப்படி கலந்தாலும் இயற்கையாக இறைவன் ஒரு சில வண்ணங்களை கொடுப்பான் பாருங்க. என்ன அழகான பச்சை நிறங்கள் இருக்குது. இந்த பச்சை நிறங்கள் எவ்வளவு விதமாக இந்த சூரிய ஒளியில், இந்த இயற்கையில் கரும்பச்சை, இளம்பச்சை, தளிர்பச்சை, என்னென்ன மாதிரியெல்லாம் கருகும்பச்சை, வெளிர்பச்சை, எத்தனையோ பச்சை நிறங்கள். நான் அப்படி பார்த்துக்கிட்டே வந்தேன். திடீர்னு பார்த்தா எந்த இதுவுமே இல்லை. ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமானது. இரண்டு பூக்கள் தனியாக அழகாக கண்ணு மாதிரி. என்ன பவர் பாருங்க, என்ன அழகு பாருங்க. ஒரு ஜூமில் இதுக்கு யாருங்க இந்த கலரில் வண்ணம் தீட்டியது? இப்படி தான் அந்த பச்சை நிறத்துலேருந்து பொத்துக்கிட்டு ரோஸ் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அடடடடட என்ன அழகு பாருங்க. பாருங்க அதனுடைய பட்ஸ் பாருங்க. இது பாருங்க. இந்த பூ வேறு எதுவும் இல்லை, உன்னிப்பூ. அந்த உன்னிப்பூ கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்களேன். இந்த உன்னிப்பூவை மூலத்துக்கு இந்த உன்னிச்செடி பூ நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், நல்லதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், தெளிவாக தெரியுது. இந்த இலைகள் நல்லதுன்னு சொல்கிறாங்க. மோஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க இதை பயன்படுத்துவாங்க ஒரு சிலர். பாருங்கள் என்ன அழகு பாருங்கள். இது எப்படிங்க பார்க்குறது? பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு இதழ் அது என்ன மாதிரி இறைவன் வடிவமைச்சிருக்கிறாரு. இந்த அரிய வகையான எத்தனையோ ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ வகையான மலர்கள் பார்த்துருப்பீங்க. கொடைக்கானல், ஊட்டி எல்லாம் பூக்கள் பார்க்குகளில் அலங்காரம் வைக்கிற டைம். இயற்கையில் எங்கள் தோட்டத்தில் ஒரு வண்ணம் இதுவும் அலங்காரமாக இருக்குது. இதை அதையெல்லாம் நம்ம காண்டி தேடி பிடிச்சி அலங்கரித்து வச்சுருப்பாங்க. இதை நம்ம தேடி பார்க்குறோம். உங்கள் கண்களுக்கு விருந்தாக நான் எடுத்து அனுப்புகிறேன். பாருங்கள் அதனுடைய தூரம் பார்ப்போமா? இதுதான் ரொம்ப இல்லை, ரொம்ப சிறியது தான். ஆனால் அதை நேராக பார்க்கும்போது அவ்வளோ அழகு பாருங்கள். இந்த பச்சையில் அது மட்டும் அந்த கலர். இயற்கையை ரசிப்போம், மனதை மென்மையாக்குவோம். என்ன சொல்கிறீங்க? எதுக்கு மன அழுத்தப்பட்டுக்கிட்டு? இந்த இயற்கையோடு இன்றைக்கி பேசுங்க. இதே போல் எத்தனையோ இயற்கை உங்கள் ஜன்னலோரம் பாருங்கள், மேலே அண்ணாந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. அது கூட கொஞ்சம் உங்களை இணைச்சிக்கிட்டு மனசை இலகுவாக்குங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள்.